அன்புநேயர்களே, தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி என்பதற்கு பல பல உதாரணங்கள் உண்டு, பல விடயங்கள் உண்டு. நம் கண்ணு முன்னே பல விடயங்களும் அரங்கேறி வந்திருக்கின்றன, தற்பொழுதும் வருகின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் 1990 ஆண்டு முதல் 90 முதல் கிட்டத்தட்ட இப்பொழுது 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வடக்கில் ஏராளமான மக்கள் யுத்த கெடுபிடியா ஒரு இன அழைப்பு தலை தூக்கிய நேரம் 90 முதல் கடல் வழியாக ஏராளமான ஈழத்தமிழர்கள் தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து வந்தார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அல்ல. தற்பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் 80,000 மட்டும் சொல்லப்படுகின்றது. அது சரியான கணக்கு என்னிடம் இல்லை. ஆனால் நாம் 80,000 மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகள் தன்னார்வ அடிப்படையில் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று UNHCR அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. குறித்த அமைப்பின் இந்திய பிரதிநிதி அரட் ஷியன்னி இதனை ஒரு நிகழ்வு ஒன்றின் போது தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு 200 இலங்கை அகதிகள் தங்கள் தாய் நாட்டுக்கு வடக்குக்கு வந்திருக்கின்றார்கள். எனினும் அவர்களில் 4 பேரை இலங்கையின் குடிவரவு அதிகாரிகள் கைது செய்தமையை அடுத்து தன்னார்வ மீள் திரும்பல் பணியை UNHCR தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றன. அங்க யுத்தத்துல போனவங்களை நீங்க கைது செய்ய போனா மீண்டும் வருவாங்களா? இப்பொழுது இந்த அகதி முகாம் என்று சொல்லி ஒரு திறந்த சிறைச்சாலை என்றும் சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கு முன்பாக நாம சில விடயங்களை தந்துட்டு இதுல ஒரு விடயம் இருக்கின்றது பொதிந்து அதையும் நான் காட்ட. எனினும் அவர்களில் 4 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எனினும் தற்போது இலங்கை அதிகாரியுடன் இது தொடர்பாக செயல்பட்டு வருவதாக சியோனி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சுமார் 80,000 இலங்கை அகதிகள் தங்கியுள்ளனர் என்றும் அவர்களில் 2002 முதல் 18,643 பேர் தன்னார்வ அடிப்படையில் சுயமாக நாடு திரும்பியுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 35 ஆண்டுகளாக அங்கு குழந்தைகள் ஈழத்தவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள், கை குழந்தையாக போயிருக்கின்றார்கள், படித்து பட்டம் வாங்கி இருக்கின்றார்கள். ஒரு தொழில் பெற முடியாது, அரசாங்கத்தின் தொழில் இல்லை, நாடு இல்லை, தேசம் இல்லை, ஊரு இல்லை, பேரு இல்லை என்று அவர்கள் ஒரு அநாதைகள் போன்று நாடு இல்லாமல் தத்தளிக்கின்ற மக்களை அந்நிய யூரோப்பிய தேசம் போன்றால் அவர்கள் சுயமாக வாழ்ந்து முன்னேறி வருகின்ற ஒரு சமுதாயமாக ஒரு சமூகமாக இருக்கின்ற நிலையில் எமது தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகின்ற தமிழகத்தில் இன்னும் அவர்கள் அதாவது வேற்று கிரக வாசிகள் போன்றுதான் அவர்கள் இன்னும் பார்க்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்காக இன்னும் ஒரு சரியான ஒரு தீர்மானமும் சட்டசபையிலும் எடுக்காமல் ஏதோ அங்க கொடுக்கிற அவர்கள் பிழைக்க போகின்றார்கள். அது சரியான வேலையும் இல்லை. அவர்கள் பதிய போன ஏதோ அதாவது ஒரு வேற்று கிரகவாசிகள் வந்தது போன்றுதான் பார்க்கின்றார்கள். அங்கு அவர்கள் படும் சிரமங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இதற்கு நாம் நிறைய விடயங்களை சொல்லலாம். ஆனாலும் இந்திய அரசு இந்த ஈழத்தமிழர் அகதிகள் விடயத்தில் ஒரு பெரிய நல்ல விடயங்கள் செய்யவில்லை என்று நான் சொன்னேன். திருச்சி முகாமில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அகதியாக சென்றவர்கள். பல இட மண்டபம் இருந்து திருச்சி இருந்து ஏராளமான முகாம்களில் கீ பிரான்ச் அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ், கீ பிரான்ச் என்ன சிஐடி, நம்ம உள்ள சிஐடி மாதிரி, அவங்கள கண்ணுக்கு தெரியாம எங்கேயும் போக முடியாது, ஒழுங்கான வேலைக்கு போக முடியாது, படித்தவர்கள் இருக்கின்றார்கள், பட்டம் பெற்றவர் இருக்கின்றார்கள், இன்னும் கல்லூரி படிப்பு இப்படி என்று ஏராளமான துறைகளில் நம்மவர்கள் முன்னேறி இருக்கின்ற நிலையிலும் இன்னும் ஒரு மாற்றான் தோட்டத்து ஒரு நடவடிக்கை போன்றே தமிழக அரசாலும் அது நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் திமுக அரசு ஓரளவு சில நல்ல விடயங்கள் பண்ணி இருக்கின்றன்னு சொல்லலாம். அகதிகள் முகாமில் குடிநீர் வசதிகள், மலசல கூட இப்படி ஏராளமான வசதிகள் பற்றாக்குறை இன்னும் இருந்தே வருகின்றது. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் நாடு திரும்புவதற்கான சுயமாக சொந்த விருப்பத்தின் பேர் அவர்கள் எழுதி கொடுத்து விட்டு நாடு திரும்பும் பணிகளும் இருக்கின்றார்கள். ஆனாலும் இங்கு வந்தாலும் ஒரு அச்சம் பயமும் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை நாம் இங்கு சொல்ல வேணும். திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் இந்திய அரசியலில் ஒரு இஷ்யூ. அவர் ஒரு பெரிய நாட்டின் நிலையில் எமது இந்த தளங்களில்
சில செய்திகள் வர விடுகின்றார்கள். நாம் தெரியும் தானே, அமெரிக்கா சார்ந்த நிறுவனம் தானே இது. அதனால் சில செய்திகளை வெளிவர விடுகின்றார்கள். ஒரு பெரிய நாட்டின் உளவாளியாக இன்னும் சுப்பிரசுவாமி இருக்கின்றார். ராஜீவ்காந்தி கொலை விடயத்திலும் இவருக்கு நிறைய தெரிந்த விடயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக சுப்பிரமணிய சுவாமி அதாவது மகிந்தனின் மிகப்பெரிய ஒரு சகபாடி, மாமன்னர் மகிந்தரின் மிகப்பெரிய நண்பர், மிகப்பெரிய சகபாடி. அவர்தான் அவருக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றவர். 1990 ஆண்டு, அதாவது நவம்பர் 10 இருந்து 90 முதல் 21 ஜூன் 91 வரை அந்த காலம், அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ள ஜூன் நவம்பர் 90 91 91 ஒரு 8-10 மாசம் ஒரு இந்திய சட்ட அமைச்சராக பணியாற்றினார். பார்த்து எவ்வளவு பெரிய அமைச்சர் தெரியுமா? சுப்பிரமணிய சுவாமி இந்தியாவின் ஒரு சட்ட அமைச்சராக பணியாற்றினார். அப்பொழுது அதே 90-91 காலத்துல இப்ப நம்ம மக்கள் 90ஆம் ஆண்டு படையெடுக்க இல்ல, 88 இருந்தே படையெடுக்கிறாங்க. வடக்கிலிருந்து வடமராட்சி, தென்மராட்சி, மன்னார், இப்படி ஏராளமான மக்கள் தமிழகத்தை நோக்கி படகுகளில் படையெடுக்கின்றார்கள். அப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி சட்ட அமைச்சராக இருக்கின்றார். இந்தியாவில் தங்கியிருந்த தமிழர்களை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான காலகட்டம். மேலே குறிப்பிட்ட காலப்பகுதியை விட மேலும் சில மாதங்கள் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் காபந்து அரசிலும் இன்னொரு அரசிலும் அது கடந்து கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது அதே பதவியில் இருந்து வர பாருங்க. அவருக்கு லக்கடிக்குது, நம்ம மக்களுக்கு துக்கம் அடிக்குது. அப்போதுதான் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் தங்கியிருந்த சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழ் மக்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க முன்வருகின்றார். எவ்வளவு விடயம் பாத்தீங்களா? அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று திரு தந்தை செல்வநாயகத்தின் மகன் திரு SC சந்திரசேகரனிடம் தெரிவித்தார். இந்த போட்டோல வருது பாருங்க எவ்வளவு பெரிய விடயம். தானாக முன்வந்து நம்ம மக்களுக்கு இந்திய குடியுரிமை பாஸ்போர்ட் வழங்குறதுக்கு சுப்பிரமணிய சுவாமி முன்பாரார். யார்கிட்ட சொல்றாரு? நம்ம தமிழ் மக்கள் போற்றும் தமிழரசு கட்சியின் தந்தை அதை இன்னும் தந்தை, அவருக்கு மதிப்பு இருக்கு இல்லையா? எல்லோருக்கும் தந்தை. அவர் தந்தை செல்வநாயகம் ஐயா அவர்களின் மகன் திரு SC சந்திரசேகரன் அவர்களிடம் சொல்கின்றார்கள். அதற்கு SC சந்திரகாசனா அவர்களுக்கு குடியுரிமை தேவையில்லை என்றும், அவர்களுக்கு ஊரில் சொந்த வீடு, நிலம், சொத்துக்கள் எல்லாம் உண்டென்றும், அவர்கள் பிரச்சனை தீர்ந்ததும் ஊருக்கு திரும்பவே விரும்புகின்றார்கள் என்றும் அவர் கூறினார். இவர்கிட்ட சொன்னாங்களா? நம்ம மக்கள் இவரை கூப்பிட்டு சொன்னாங்களா? சந்திரஹாசனிடம் நாங்க ஊருக்கு போறோம், எங்களுக்கு இந்திய குடியுரிமை தேவையில்லை என்று. என்ன ஒரு பம்பு பாருங்களேன். தமிழர்கள் தங்கி இருந்த இலங்கை தமிழர்கள் சார்பில் பேச இவருக்கு யார் அப்போது அதிகாரம் கொடுத்தாங்கன்னு கேள்வி ஒன்று வருகிறதா இல்லையா? 1983 இருந்து தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களின் நலனை கவனிப்பதற்கென பல சர்வதேச NGO-க்களாலும் இந்திய அரசாலும் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த சந்திரஹாசன். செல்வநாயகத்தின் குடும்ப செல்வாக்கு அப்படிப்பட்டது. இந்த நிமிடம் வரை இவருக்கு இந்த வருமானங்களும் இந்திய அரசின் பாதுகாப்பும் அவருக்கு தொடர்கிறதா? ஏன் இவருக்கு இந்திய அரசின் பாதுகாப்பும் பணமும் வழங்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க நம்ம ஆளுங்க இன்னும் முன்வரல என்றும் சொல்லலாம். அன்று திரு சுப்பிரமணியம் சுவாமியின் விருப்பத்திற்கு தடை சொல்லாமல் விட்டிருந்தால் அவர்களின் இந்த 30-35 வருடங்களாக செத்து பிழைத்திருக்க தேவையில்லை என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது இல்லையா? இலங்கை பிரச்சனையில் இந்த தமிழர்களும் அதிகாரிகளுக்கு ஒரு ட்ரம்ப் காட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ட்ரம்ப் காட்டான் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாக்க வேண்டிய தொழில்தான் சந்திரஹாசன் இந்த நிமிடம் வரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகின்றது. இப்போது இந்த மக்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகி இருக்கிறது. ஆனால் அது கொடுக்க இந்திய அரசு ஒருபோதும் விடாது. இதையும் எப்படியாவது குழப்பி விட வேண்டும் என்றும் இவர்கள் விரும்பலாம். நான் நினைக்கிறேன் இவர்கள் செல்வாக்கு அத்தகையது. அசல் பார்ப்பனராகிய சுப்பிரமணிய சுவாமி கூட மனம் இறங்கினாலும் தப்பித்தவரையும் சந்திரஹாசன் போன்ற 1.5 பார்ப்பனர்கள் மனமிறங்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆதிக்க வெறி இருப்பது என்ற ஒரு கருத்தும் நிலை வருகின்றது.
சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் மற்றும் சிரிமா இந்திரா காந்தி ஒப்பந்தங்களின் மூலம் இந்தியா 6 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா இதுவரை சுமார் ஒரு 4.5 லட்சம் மக்களுக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை வழங்கி இருக்கின்றது. இலங்கை 7 லட்சத்துக்கும் அதிகமான இந்திய வம்சாவளி மக்களுக்கு குடியுரிமை வழங்கி இருக்கின்றது. இந்திய ஒன்றிய அரசு இதுவரை இலங்கையை இந்த விடயத்தில் ஏமாற்றிக் கொண்டே வருகிறது என்று நான் அடித்து சொல்வேன். தமிழக முகாம்கள் சுமார் 30-40 ஆண்டுகளாக வாழும் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க இந்திய ஒன்றிய அரசை நிர்பந்திக்க வேண்டும் யாராவது ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு குரல்கள். இலங்கை தமிழ் தலைவர்கள் தங்களின் குறுகிய அரசியல் இலாபத்திற்காக ஒன்றிய அரசின் அடிகளாக செயல்படுகிறார்கள். இந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைத்துவிடக் கூடாது என்பதில் இலங்கை தமிழ் தலைவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். ஏனெனில் இதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் சில தேர்தல் தொகுதிகள் குறைகிறதாம். பாத்தீங்களா? குறிப்பாக காலஞ்சென்ற SJV செல்வநாயகத்தின் மகன் சந்திரகாசன் செய்த துரகம் தான் ஒரிஜினல் துரகம் என்றும் சொல்லப்படுவதாக இது ஒரு கேள்விக்குறியான விடயமாக நமக்கு வருகிறது இல்லையா? ஆக போக பிப்ரவரி 18, 2018 அன்று சென்னையில் உள்ள எக்மூர் அருகே உள்ள அலுவலகத்தில் ஈழ அகதிகள் மறுவாழ்வு நிறுவனர் SC சந்திரகாசன் உட்பட இந்த மாதிரி விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள். ஒரு தந்தை செல்வாவின் புதல்வன் சந்திரகாசன் என்றவர் வழக்கறிஞர், தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசித்து வருகிறார். ஆனால் போர் முடிந்ததிலிருந்து அகதிகள் திரும்புவதை ஒருங்கிணைப்பதற்காக இலங்கைக்கு தவறாமல் வருகை தருகிறார். நிரந்தரமாக திரும்புவதற்கு தயாராகி வருவதாகவும் தனது மூதாதையர் வீட்டை புதுப்பிக்க தொடங்கியுள்ளார் என்றும் கூறிய போது அவர் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்துகின்றார். அவர் இங்கு அரசியலில் நுழைவாரா என்று விசாரிக்க பல்வேறு தரப்பிலிருந்து அவர் கூட்டாளிகளுக்கு அழைப்பு வந்த வண்ணம் இருக்கின்றதாம். இந்த வகையான ஆர்வம் பதட்டம் கூட ஆச்சரியம் அல்ல. 69 வயதான சந்திரகாசன் பெடரல் கட்சி அல்லது இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் உறுப்பினரான மறைந்த SJV செல்வநாயகத்தின் மகன் ஆவார் என்று சொல்லுகின்றபடியால் அவர் அந்த கட்சியில் எழும்பக்கூடிய நிலவரம் ஒன்று இருக்கின்றதாம். ஆனால் அதை நாம் நம்பும் பல இல்லை. இவர் இவ்வளவு காலம் 40 ஆண்டு இந்தியாவில் தங்கிருந்து வந்து 69-70 வயது கடந்து NFPக்கு போகின்ற என்ற கேள்வியும் அங்கு இருக்கின்றது இல்லவா? பார்க்கலாம். ஆனால் அவர் இந்த ஈழ தமிழ் அகதிகள் விடயத்தில் அவர் மிக இந்தியாவுக்கு சார்பாக நடந்திருக்கின்றார் என்றும் அந்த மக்களுக்கு ஒரு சிட்டிசன் கிடைக்கின்ற குடியுரிமை கிடைக்கின்ற நேரத்தையில் அவர் தட்டி கழித்த விடயமானது அது உண்மையிலேயே அது ஒரு பாவகரமான செய்தியைத்தான் நான் பார்ப்பேன். அது குறித்து எரிச்சலூட்டும் விடயம் நிறைய இருக்கின்றது. ஆனால் சந்திரகாசன் என்பவர் இப்படி செஞ்ச விடயம்தான் ஒரு பேசுபொருளாகவும் தமிழ் மக்களும் மறைந்திருக்கின்றது. நாம் அதை அள்ளி வந்திருக்கின்றோம். ஆம், அவர் பற்றி ஏராளமான செய்தி நம்மிடம் இருந்தாலும் இந்த ஒரு செய்தியுடன் நாம முடிக்கின்றோம். ஏனெனில் நாம் பல விடயங்கள் மறைக்க வேண்டிய ஒரு ரீசன் இருக்கின்ற இல்லையா? ஆம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு விடயத்தில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.